நமஸ்தே பச்சோ, வெல்கம் டு லேர்ன் நியூ டெய்லி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ராஷ்டிரபாஷா பேப்பர் 2 அதில் ஃபஸ்ட்டு ஸ்டோரி ரைட்டிங்கில் தேர்டு ஸ்டோரி பார்க்க போகிறோம், கீசா. சரியா? இந்த வீடியோவில் கீசா கஹானி பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 235லையும் 236லையும் இருக்குது. புக்கை எடுத்து லிசன் பண்ணுங்கள். லேர்ன் நியூ டெய்லியை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தா 10 மார்க்ஸ் கன்ஃபார்மாக வாங்கிடலாம். இது ரொம்ப ஈஸியான ஸ்டோரி தான், அதனால் நல்லா இன்ட்ரெஸ்டோட லிசன் பண்ணுங்கள். இது கீசா கஹானி. சரியா? ஏற்கனவே ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் முடிச்சாச்சு. பரீட்சா ஜாமுன்கா பேட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தேர்டு கீசா. கீசான்றது ஒரு பையனை பற்றின ஒரு எமோஷ்னலான ஸ்டோரி. ஒரு பையனை பற்றி மகாதேவி வர்மா அப்படின்றவங்க எழுதின உணர்வு பூர்வமான ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. அந்த பையனை பற்றி இருக்கிற ஸ்டோரி தான் அது. சரிங்களா? கீசா மகாதேவி வர்மா கி பாவாத்மக் கஹானி ஹை. கீசா அப்படின்றது மகாதேவி வர்மா அவருடைய பாவாத்மக்னா உணர்வு பூர்வமான எமோஷ்னலான கஹானி கதையாகும். हिंदी साहित्य जगत में इनको आधुनिक मीरा के नाम से जाना जाता है. हिंदी साहित्य जगत में हिंदी இலக்கிய உலகத்தில் ஜெகத்னா உலகம். இன்கோ ஆதுனிக் மீரா, இவரை என்ன சொல்லுவாங்க? ஆதுனிக்னா மாடர்ன் மீரா அப்படின்ட்டு கே நாம் சே ஜானா ஜாத்தா ஹே, அந்த பெயரால் அழைக்கப்படுவார். சரிங்களா? ஏ உத்தர் பிரதேஷ் கீ ரெஹத்தி தீன் இருக்கு. இந்த கீயை அடிச்சுட்டு மே போட்டுக்கோங்க. இவர் உத்தரப்பிரதேசத்தில் வாழ்ந்தார் அப்படின்னு அர்த்தம். மகாதேவி வர்மா பச்சோं से बहुत प्यार करती थी. மகாதேவி வர்மா பச்சோं से குழந்தைகள் மீது बहुत प्यार करती थी, ரொம்பவே என்ன செய்வாங்க? அன்போடு இருப்பாங்க. प्यारனா தெரியும், அன்பு. घासकर बच्चों को पढ़ाने में उनको बहुत आनंद मिलता था. घासकर அப்படின்னா முக்கியமாக, சரிங்களா, பச்சோங்கோ படானே மே, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல, படானே மே அப்படின்னா டீச்சிங் ஒர்க்கில் உनको बहुत आनंद मिलता है தான், அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பி கிடைக்கும், ரொம்ப பெரிய சந்தோஷம் அடைவார்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எந்த ஒர்க்கில்? குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறதுல. சரிங்களா? वैसे ही एक बार इलाहाबाद से जूनसी गाँव जाकर बच्चों को पढ़ाती आती थी. वैसे दे அப்படின்னா என்ன? இதே மாதிரி தான். ஏக் பார் ஒரு முறை என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இலாஹாபாத்தில் இருக்க ஜூன்சி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு ஜாக்கர் அங்கே ட்ராவல் பண்ணி பச்சோங்கோ படாத்தி ஆத்திதி, குழந்தைகளுக்கு என்ன செய்கிறாங்க? டீச் பண்ணிவிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். படாத்தி ஆத்திதி, டீச் பண்ணிவிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? கற்பித்து வந்தார். கியோங்கி வஹா கோயி ஸ்கூல் நஹீதா, ஏன்னா அங்கே நோ ஸ்கூல் தார். ஓகேவா? ஸ்கூலே இல்லை அந்த இடத்துல. பச்சே உன்ஹே பியார் சே குருஜி கஹத்தே தே, குழந்தைகள் அவரை பியார் சே அன்போடு குருஜி கஹத்தே தே, குருஜி அப்படின்ட்டு அழைப்பார்கள். ஓகே? குரு அப்படின்னாலே டீச்சர், குருஜின்னா தெரியும், டீச்சர். இப்போ நம்ம ஹிந்தி ஜின்னு கூப்பிட்றோம், அதுவும் குருஜின்றதை தான் நம்ம ஷார்ட்டாக ஜின்னு கூப்பிட்றோம். குருஜி மட்டும் இல்லை, மாதாஜி பிதாஜி இது எல்லாத்துக்குமே நம்ம ஜி கூப்பிட்றோம். அப்போ இந்த ஜீன்ற வார்த்தைக்கு முன்னாடி ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல குருஜி. சரிங்களா? புரிஞ்சிச்சா? नेक्स्ट, इलाहाबाद शहर में गंगा नदी के पास ही एक जूनसी गांव बसा हुआ था. इलाहाबाद शहर में, इलाहाबाद नगरத்தில் गंगा नदी के पास, गंगा नदी के पासना என்ன? அருகில், नियर दी गंगा रिवर एक जूनसी गांव बसा हुआ था. இந்த ஜூன்சி அப்படின்ற கிராமம்
அமைந்துள்ளது. பசா हुआ அப்படின்னா situated அமைந்துள்ளது. महादेवी वर्मा नाव के जरिए नदी पार करके जूनसी गांव पहुंचा करती थी. महादेवी वर्मा என்ன செய்வாங்க, நாவ்னா படகு, படகு மூலமா, ஜரியே அப்படின்னா மூலம், சரியா, வித் த யூஸ் ஆஃப் தி போட், நதி பார் கர்க்கே, நதியை என்ன செய்கிறாங்க, நதி பார் கர்க்கே, நதியை என்ன செய்வாங்க, கடந்து ஜூன்சி गांव पहुंचा करती थी. ஜூன்சி அப்படின்ற கிராமத்தை சென்றடைந்தார் அப்படின்னு அர்த்தம். उसी गांव का एक 8 साल का बालक गीसा था. उसी गांव அந்த கிராமத்தில் एक 8 साल, 8 सालனா என்ன, 8 years, சரியா, 8 வயது பாலக் சிறுவன் தான் கீசா, சரியா, எந்த கிராமத்தில், ஜூன்சி கிராமத்தில். उसकी विधवा माँ छोटी मोटी मजदूरी करके किसी तरह अपने बेटे को पालती थी. उसकी विधवा माँ அவனுடைய விதவா, விதவானா விடோன்னு சொல்லுவோம், விடோனா ஹஸ்பண்டை இழந்தவங்க, சரிங்களா, விதவை அம்மா. சோட்டி மோட்டி மஸ்தூரி, சோட்டி மோட்டி மஸ்தூரினா சின்ன சின்ன கூலி வேலை, சரியா, சின்ன சின்ன கூலி வேலை கற்கே செய்து கிசி தரக் அப்னே பேட்டைக்கோ பால்த்திதி, அதே மாதிரியே அவங்களுடைய பையனை பால்த்திதி, பால்த்தினா வளர்த்தார் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா, சரிங்களா. அவங்களுடைய விதவை அம்மா என்ன செய்வாங்க, சின்ன சின்ன கூலி வேலையை செஞ்சு அவங்க பையனை வளர்த்துட்டு வந்தாங்க, சரிங்களா. एक दिन गीसा की माँ की विनती पर महादेवी वर्मा ने उसे भी अन्य गरीब बच्चों के साथ पढ़ाना शुरू किया. एक दिन ஒரு நாள் गीसा की माँ की विनती, கீசாவினுடைய அம்மாவின் வினத்தி, வினத்தின ரெக்வஸ்ட், அவங்களுடைய ரெக்வஸ்ட், அவங்க கீசாவுடைய அம்மாக்கு வினத்தி, வினத்தின ரெக்வஸ்ட், வேண்டுதலின்படி महादेवी वर्मा ने उसे भी अन्य गरीब बच्चों के साथ, महादेवी वर्मा उसे भी, இந்த இடத்துல உசே அப்படின்னா யார், நம்ம கீசா, கீசாவையும் அந்நிய கரீப் பச்சோம், அந்நிய அப்படின்னா மித்த, சரியா, மிச்சம் இருக்கிற கரீப் பச்சோம் ஏழை குழந்தைகளுடன், கேசாத்துடன் படானா ஷுரு கியா, படானா என்ன, டீச்சிங், டீச்சிங் என்ன செஞ்சாங்க, டீச் பண்ண, ஷுரு கியா ஸ்டார்ட் பண்ணாங்க. महादेवी वर्मा को अन्य बालकों से गीसा बहुत पसंद आने लगा क्योंकि उसकी आंखें में एक विशिष्ट चमक थी और उसकी चाल चलन में बहुत नम्रता थी. महादेवी वर्मा को अन्य बालकों से, महादेवी वर्मा को मिचम ஸ்டூடெண்ட்ஸை விட கீசா பஹூத் பசந்த் ஆனே லகா, கீசா மேலே பசந்த் பிடிக்கிறது, சரியா, ஷி மோஸ்ட் லைக்ஸ் தி கீசா பாய், கீசாவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கியோங்கி ஏன் ஸ்டார்டிங்லேயே பிடிச்சிருச்சு அப்படின்னா, உஸ்கி ஆங்கோமே அவனுடைய கண்களில் ஏக் விசிஷ்ட சமக்தி ஒரு விசித்திரமான சமக்க அப்படின்னா ஒளி இருக்குது. அவர் உஸ்கி சால்சலன்மே, சால்சலன் அப்படின்னா பிஹேவியர், அவனுடைய நடத்தையில் பஹூத் நம்ரதாதி, பஹூத் நம்ரதான பணிவு, ரொம்ப பணிவாக நடந்துக்கிடுவான். அதனால் மகாதேவி வர்மாவுக்கு வேமாவே கீசாவை பிடிச்சிருச்சு. गीसा गुरुजी की बातों को अधिक ध्यान से सुनता रहा. गीसा गुरुजी, இந்த இடத்துல குருஜினா யார், மகாதேவி வர்மா, மகாதேவி வர்மாவினுடைய பாத்தோம் டாக்ஸ் பேச்சில் அதிக் தியான் அதிகமான கவனம், தியான கவனம், கவனத்தை என்ன செஞ்சான், கேட்டுக்கிட்டே வரான். சுன்டா ரஹா கேட்டான் அப்படின்னு அர்த்தம். குருஜி என்னென்ன சொல்கிறாங்களோ அதை கவனமாக கேட்டு அதைப்படி செயல்படுவான். एक दिन जब गुरुजी एक समझाते हैं कि बच्चों को सफाई से रहना चाहिए तो दूसरे दिन गीसा पढ़ाई करने के लिए देर से आया. एक दिन ஒரு நாள் जब गुरुजी एक समझाते हैं, அப்போ குருஜி समझाते ना புரிய வைக்கிறது, ஒரு
புரிய வைக்கிறாங்க, எல்லாருக்குமே ஒரு இதை டீச் பண்ணுறாங்க. என்னென்னா பச்சோங்கோ சஃபாயி சே ரஹனா சாஹியே, குழந்தைகள் எப்பயுமே சஃபாயினா க்ளீன், சரியா, சுத்தமாக இருக்கணும் அப்படின்ட்டு என்ன சொன்னாங்க, அட்வைஸ் பண்ணாங்க. சரிங்களா. நம்ம ஸ்கூல்லே என்ன சொல்லுவாங்க, நெயில் கட் பண்ணலன்னா நெயில் கட் பண்ண சொல்லுவாங்க, நீட்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, ஹேர் கட் பண்ண சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்களும் அட்வைஸ் கொடுக்குறாங்க. தூஸ்ரே தின், அதுக்கப்புறம் செகண்ட் நாள் என்ன செஞ்சிட்டான், கீசா படாய் கர்னே கேலியே, கீசா படிக்கிறதுக்காண்டி தேர் சே ஆயா, தேர் அப்படின்னா தாமதம், லேட்டாக வந்துட்டான். சரிங்களா. படிக்கிறதுக்காண்டி ரொம்ப லேட்டாக வந்துட்டான். कारण पूछने पर उसने कहा कि कुर्ते को साफ करके पहनकर आने में देर हो गई. कारण पूछने, காரணம் பூச்சுன்னு கேட்கிறது, காரணம் கேட்டதுக்கு உஸ்னே கஹா, அவன் சொன்னான் என்னன்னா, குர்த்திக்கு சாஃப் கர்த்தே, குர்த்தேனா என்ன, ட்ரெஸ்ஸை சாஃப் கர்க்கே சுத்தம் பண்ணிவிட்டு, பஹன்கர் அதை போட்டுட்டு வரேன், அதை நம்ம அணிஞ்சிட்டு வரேன், ஆனைமே தேர் ஹோ கையது, அணிஞ்சிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட்டாக ஆயிடுச்சு மிஸ் அப்படின்ட்டு சொல்கிறான். மேம் எப்பயுமே சுத்தமாக இருக்கணும்னு சொன்னதுனால நெக்ஸ்ட் நாள்லேருந்து என்ன செஞ்சான், ட்ரெஸ்ஸை சுத்தமாக அணிஞ்சிட்டு வரணும் அப்படின்ற முடிவை எடுத்து லேட்டாக வந்துட்டான். தபி பத்தா चलता कि उसके पास ये ही कुर्ता था. तभी पता चलता, அப்போ தான் மகாதேவி வர்மாவுக்கு தெரியுது என்னன்னா, உஸ்கே பாஸ் அவன்கிட்ட ஏக் ஹி குர்த்தா தான், ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்குது அப்படின்றது மகாதேவி வர்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. अगले दिन वर्मा जी ने बच्चों के लिए नए कुर्ते और जलेबियाँ ले आई और सभी को बांट दी. अगले दिन அடுத்த நாள் என்ன செஞ்சிட்டாங்க, வர்மாஜி வந்து பச்சோं के लिए குழந்தைகளுக்காண்டி நயி குர்த்தே புது ட்ரெஸ்ஸஸையும், ஜலேபியானா ஸ்வீட்ஸ், ஜிலேபி இருக்குல்ல அதையும் லே ஆயி கொண்டு வந்தாங்க. और सभी को बांट दी, எல்லாருக்குமே बांटना डिस्ट्रीब्यूट பகிர்ந்து கொடுத்தார்கள். गुरुजी और बच्चों का दिल खुश हो गया. குருஜியோடைய மனசும் பச்சோ குழந்தைகளுடைய மனசும் குஷ் ஹோ கயா, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரிங்களா. தில் அப்படின்னா மனசு. ठीक है. एक दिन अचानक वर्मा जी के पेट में दर्द होने लगा तो डॉक्टर ने ऑपरेशन की सलाह दी. एक दिन ஒரு நாள் अचानकना என்ன, सडनली, திடீர்னு வர்மாஜி के पेट में दर्द होने लगा, வர்மாஜியினுடைய पेट में दर्द அப்படின்னா வயிற்று வலி, पेटனா வயிறு, வயிறில் दर्द வலி ஏற்பட்டது. तो डॉक्टर ने ऑपरेशन की सलाह दी, டாக்டர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு சலாக் அட்வைஸ் பண்ணாங்க. बहुत उदास होकर वर्मा जी ने बच्चों को एक विषय बताया. बहुत उदास, ரொம்ப கவலைப்பட்டுட்டே, உதாஸ்னா சாடு, ரொம்ப கவலைப்பட்டுட்டே வர்மாஜி என்ன செஞ்சாங்க, இஸ் விஷயக்கோ बच्चों को एक विषय बताया, குழந்தைகளுக்கு இந்த விஷயத்தை என்ன சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப சோகமாக சொல்கிறாங்க. எக் சுன்கர் கீசா உதாஸ் ஹோ கயா, இதை கேட்டுட்டு, சுன்கர்னு கேட்டுட்டு, ஆஃப்டர் ஹியரிங் கீசா உதாஸ் ஹோ கயா, கீசா ரொம்ப கவலை அடைந்தான். பாக்கி பச்சோம் பி உதாஸ் ஹோ கயேதே, பாக்கி பச்சோம் மிச்சம் இருக்க குழந்தைகளும் என்ன செஞ்சாங்க, உதாஸ் ஹோ கயே, ரொம்ப கவலை அடைந்தார்கள். जब महादेवी वर्मा जी निकलने ही वाली थी, அப்போ மகாதேவி வர்மா நிக்கல்னே ஹி வாலிதீனா ரெடியா, சரிங்களா, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காண்டி கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. தப் கீசா एक बड़ा सा तरबूज लेकर आया, அப்போ கீசா एक बड़ा सा ஒரு பெரிய தர்பூஸ்னா தர்பூசணி பழம், வாட்டர்மெலனை கொண்டு வரான். அவர் உன்கோ தியா, அதை வர்மாஜிக்கு கொடுக்குறாங்க. சரியா, உன்கோனா இந்த இடத்துல யார், வர்மாஜி. एक भी बोला कि गुरु का स्थान माँ और भगवान से भी ऊंचा होता है. एक भी बोला, இதையும் சொல்கிறான், ப்ரெசன்ஸும், தர்பூசணி பழத்தை ப்ரெசன்ஸாகவும் கொடுக்குறான், கிஃப்டாகவும் கொடுக்கான். அப்புறம் என்ன சொல்கிறான், குரு கா ஸ்தான், குருவனுடைய இடம், மா और பகவான், மானா யார், அம்மா மற்றும் பகவான் காட், கடவுளுடைய இடத்தை விட ஊஞ்சா ஹோத்தாகை, ஊஞ்சா அப்படின்னா உயர்ந்தது, அம்மா மற்றும் கடவுளை விட குரு தான்
உயர்ந்தவர் அப்படின்றத சொல்கிறான். நயா குர்தா கீசாக்கோ பகுத் பியாரா தான். நயா குர்தா புது ட்ரெஸ்ஸு கீசாக்கு பகுத் பியார் ரொம்ப பிடிச்சிச்சு. பர் உஸ்கே தில் மே ஆனால் அவனுடைய தில்னா என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? மனசு. அவனுடைய மனசில் குர்தே சே ஜியாதா ட்ரெஸ்ஸை விட அதிகமாக, ஜியாதானா அதிகமாக, பியார் அதிகமான அன்பு குருஜிக்கே பிரதி தான், குருஜியின் மீது இருந்தது. சரிங்களா, புரிஞ்சிடுச்சா? குருஜிக்கே பிரதி தான், குருஜி ஒருத்தவங்க மேலே தான், பிரத்தினா ஒன்றின்னு அர்த்தம். அவங்க ஈச், ஓகேவா, அவங்க மேலே தான் எனக்கு முழுமையான அன்பு அப்படின்றத யார்கிட்ட சொல்கிறான்? வர்மாஜிட்ட கீசா சொல்லிட்டான். டீக்கே, இப்போ ஒன் டைம் ரீட் பண்ணிடுவோம். உங்களுக்கு பைகாட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். என் கூடயே சேர்ந்து ரீட் பண்ணுங்கள். गीसा गीसा महादेवी वर्मा की भावात्मक कहानी है। हिंदी साहित्य जगत में इनको आधुनिक मीरा के नाम से जाना जाता है। ये उत्तर प्रदेश की रहती थी। महादेवी वर्मा बच्चों से बहुत प्यार करती थी। घास कर बच्चों को पढ़ाने में उनको बहुत आनंद मिलता था। वैसे ही एक बार इलाहाबाद से जूनसी गांव जाकर बच्चों को पढ़ाती आती थी, क्योंकि वहाँ कोई स्कूल नहीं था। बच्चे उन्हें प्यार से गुरुजी कहते थे। इलाहाबाद शहर में गंगा नदी के पास ही एक जूनसी गांव बसा हुआ था। महादेवी वर्मा नाव के जरिए नदी पार करके जूनसी गांव पहुंचा करती थी। उसी गांव का एक 8 साल का बालक गीसा था। उसकी विधवा माँ छोटी मोटी मजदूरी करके किसी तरह अपने बेटे को पालती थी। एक बार गीसा की माँ की विनती पर महादेवी वर्मा ने उसे भी अन्य गरीब बच्चों के साथ पढ़ाना शुरू किया। महादेवी वर्मा को अन्य बालकों से गीसा बहुत पसंद आने लगा, क्योंकि उसकी आंखें में एक विशिष्ट चमक थी और उसकी चाल चलन में बहुत नम्रता थी। गीसा गुरुजी की बातों को अधिक ध्यान से सुनता रहा। एक दिन जब गुरुजी ये समझाते हैं कि बच्चों को सफाई से रहना चाहिए, तो दूसरे दिन गीसा पढ़ाई करने के लिए देर से आया। कारण पूछने पर उसने कहा कि कुर्ते को साफ करके पहनकर आने में देर हो गई। तभी पता चला कि उसके पास ये ही कुर्ता था। अगले दिन वर्मा जी ने बच्चों के लिए नए कुर्ते और जलेबियाँ ले आई और सभी को बांट दी। गुरुजी और बच्चों का दिल खुश हो गया। एक दिन अचानक वर्मा जी के पेट में दर्द होने लगा, तो डॉक्टर से ऑपरेशन की सलाह दी। बहुत उदास होकर वर्मा जी ने बच्चों को एक विषय बताया। एक सुनकर गीसा उदास हो गया, बाकी बच्चों भी उदास हो गए। जब महादेवी वर्मा जी निकलने ही वाली थी, तब गीसा एक बड़ा तरबूज लेकर आया और उनको दिया। यज्ञ भी बोला कि गुरुजी का स्थान माँ और भगवान से भी ऊंचा होता है। नया कुर्ता गीसा को बहुत प्यारा था, पर उसके दिल में कुर्ते से ज़्यादा प्यार गुरुजी के प्रति था। थैंक यू फॉर वॉचिंग. லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு லேர்ன் நியூ டெய்லி. சரிங்களா, கீசா நடத்தியாச்சு. கீசா என்ன செய்யணும்? டெய்லி ஒன் பேராகிராஃப் படித்து எழுதி பார்க்கணும். எழுதி தப்பு இல்லாமல் எடுங்க. எழுதிட்டு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா, இந்த தடவை ராஷ்டிர பாஷா நீங்கள் கொஸ்டின் புக்கில் தான் ஆன்சர் எழுத போகிறீங்க. அதை ஞாபகம் வச்சுட்டு நல்லா எழுதி பாருங்கள். தப்பு விடாமல் எழுதுங்க. சரிங்களா, எப்பயும் போல் பி ஹாப்பி ஆல்வேஸ் அண்ட் பி ஹெல்த்தி ஆல்வேஸ். ஹைஜீனிக்காக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.